சிவாய நமஹா. அடியாருக்கு அடியார் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் தனுசு ராசிக்கு வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் தரக்கூடிய மாதமாக இது வருதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்திற்குடைய 10ஆம் இடமும் 11ஆம் இடத்திற்கு உடைய ஒன்று 10ஆம் அதிபதி புத பகவான், 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான், ரெண்டு பேருமே நல்ல இடத்துல இருக்காங்க. முதல் கொஞ்ச நாளுக்கு 10 தேதிக்கு, அதாவது 17ஆம் தேதி வரைக்கும் புத பகவான் மறைந்திருந்தாலும் கூட 18ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்துல புத பகவான் நல்ல ஸ்தானத்திற்கு வருகிறார். அடுத்ததாக சுக்கிர பகவான் 11ஆம் அதிபதி இந்த மாதம் முழுவதுமே 10ல் தான் இருக்கார். லாபஸ்தானாபதி 10ல் போறதுனால நல்ல கௌரவம் ஏற்படும். நல்ல கௌரவத்தின் மூலமாகவே உங்களுக்கு நல்ல புகழ், பணம், காசு வருகைகள் ஏற்படும். சுயதொழில் சிறப்பாக அமையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல மன சந்தோஷம் ஏற்படும். அது மாதிரி சக ஊழியர்கள், அந்த சக ஊழியர்கள்டெல்லாம் நல்ல ஒரு சுமூக உறவை மேம்படுத்துவீங்க. நீங்க ரொம்ப நாளாக கஷ்டப்படுறவங்களுக்கு கூட ப்ரமோஷன் கிடைக்கும். அது மாதிரி இப்போ நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி செல்வதனாலே குடும்ப உறுப்பினர்களுடன் கூடியதான ஒரு சிறு பிரயாணம் இருக்கும். வெளியூர் போகிறதுக்கு குடும்பத்துடன் போயிட்டு வரக்கூடிய ஒரு பிரயாணம், அதன் மூலமாக தொழில் வளர்ச்சிகளும் அமோகமாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான், அவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். முதல்ல 18 தேதிக்கு மறைஞ்சுதான் இருக்கார். அதனால திருமணம் ஆகணும் அப்படின்னு திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு சாதகமான காலம் அல்ல. ஆனால் 18ஆம் தேதிக்கு மேலே அவர் நல்ல இடமான 9ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம், திருமணத்துக்கு சாதகமான காலம். அதனால திருமணம் பார்க்கணும், ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப வரன்களை தேடிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க 18ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல அரிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதை பயன்படுத்தினீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்திலே செல்வதனாலே குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக இருக்கு, கல்யாணம் ஆயிரத்துக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடம்ங்கிறது காதல் சம்பந்தப்பட்டதும் 5ஆம் இடம் தான். அதனால அதுக்கும் இது ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுனால மனசு விரும்பி கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காக இருக்கக்கூடிய காதல் ஜோடிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனதிற்கு ஏற்றால் போல மாங்கல்ய வாழ்க்கை அமைவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இதுபோல பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெறுகிறது. சிவாய நமக. இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடியதான பொருளாதாரம், கடன், உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடியவங்க, கடினமா செய்யக்கூடிய வேலைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே 6ஆம் பாவம் தான். தனுசு ராசிக்கு இதெல்லாம் 6ஆம் பாவத்தை உங்களுக்கு வச்சுதான் இதெல்லாம் நடக்குது. இந்த 6ஆம் பாவத்திற்கு உடையவர் யார் உங்களுக்குன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் செல்கிறார். இந்த மாதத்தினுடைய 2 நாள் தான். அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுவதுமே ஒரு 10ல் தான் செல்கிறார். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே செல்லுவது நல்லது. அதனால என்னங்க நன்மை அப்படின்னா, கடினமா நீங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் சுமூகமா மாறும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடியதெல்லாம் சுமூகமா மாறும். கடன் சுமையை குறைக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா, உங்களுக்கு தொழில் சார்ந்த எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையெல்லாம் உங்களை விட்டு வேறு திசைக்கு கொண்டு போயிடும். உங்களுக்கு எதிர்க்கிறவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க, உங்களை விட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமா உணர்வீங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான பழிச்சொற்கள், கேட்ட பெயர்கள் எல்லாமே நீங்கி நல்ல மரியாதை அதிகரிக்கும். சிவாய நமகா. சிவாய நமகா. அடியாருக்கு அடியார் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. இதுல முக்கியமா தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. மகர ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்க அப்படின்னா, 11ஆம் பாவமும் 10ஆம் பாவமும், அது ரொம்ப முக்கியம். 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு பேர்.
அந்த 2 பாவத்திற்கும் உடைய கிரகங்கள் மகர ராசிக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து சுக்கிர பகவான், ஒண்ணு செவ்வாய் பகவான். இந்த 2மே இந்த மாதத்திலே நல்ல இடத்துல இருக்காரு. செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானினுடைய வீட்டிலேயே இருக்கிறார். அது 5ஆம் இடத்துல செவ்வாய் 10க்குடையவர் சுக்கிர பகவான். அவர் வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 9ஆம் பாவத்திலே இருக்கிறார். இது வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்குமான இடம் ஸ்தானம் 2த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது மகர ராசிக்கு சாதகமான இடமாக அமைகிறது. அதனால சுய தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. லாபஸ்தானம் சுக்கிரன் 9ல போறதுனால சுய தொழில் செய்யறவங்க, சொந்தமா பிசினஸ் செய்யறவங்க, முக்கியமா வந்து நிலம் சார்ந்த வியாபாரம், அதாவது வந்து லேண்ட் பிஸ்னஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டமான வேலைகள் செய்யறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செய்யறவங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்கிற காலத்தினால ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க, உணவு பதார்த்தங்கள், ஃபுட் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமோகமாக இருக்கிறது. கேளிக்கை அது மாதிரி வந்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால சம்பள உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. வக்ரம் வேற போகிறார் சனி பகவான். அதனால சம்பள உயர்வு, ப்ரமோஷன், நல்ல முன்னேற்றம் ஆகிய பல நன்மைகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதாவது மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்திலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்படுதுங்க. ஆகஸ்ட் மாதம் 11, 12, 13 இந்த 3 தேதிகளிலே உங்களுடைய 7ஆம் இடம், அதாவது சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம், அந்த களத்திர ஸ்தானத்திலே களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், அதே மாதிரி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், அதே போல உங்களுக்கு மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திரகாரகன், அடுத்ததாக புத பகவான் ஆகிய 4 கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது. இது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறதான ஒரு உயரிய அனுகிரகத்தை தரக்கூடியதான ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதனால என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி மன விருப்பம், ஏன்னா 5ஆம் அதிபதியாக உங்களுக்கு உள்ளவர் வந்து சுக்கிர பகவான். அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9லே போகிறார். 1, 5, 9 பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் எதுக்குங்க முக்கியம்னா குழந்தைக்கு முக்கியம். குழந்தைக்கு மட்டுமான அதுக்கு மட்டும் இல்ல, காதல் விவகாரம் அதுக்கும் ரொம்ப முக்கியமானது 5ஆம் இடம். அதனால அதற்கு உடையவர் 7ஆம் இடம் வலிமை அடைகிறது. சுக்கிர பகவானும் நல்ல இடத்திலே செல்கிறார். அதனால காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடி திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பையும் இது உருவாக்குகிறது. அது மாதிரி பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 நடைபெறுகிறது. மகர ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அந்த அடுத்த மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக வேலை, கடின வேலைகள், எதிரி, நோய், கடன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். நாம் சொன்னக்கூடிய இந்த எல்லாற்றுக்கும் என்ன எத்தனாவது பாவங்க காரணக்காது அப்படின்னா 6ஆம் பாவம் தான். இந்த 6ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதம் 6ஆம் பாவத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலே 18ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார், சூரியனுடன் மறைகிறார். 6ஆம் அதிபதி இன்னைக்கு மறையணும், இல்லைன்னா சூரியனுடன் சேரணும், அல்லது மறைவு ஸ்தானங்களிலே நீச்சம் அடைஞ்சிடணும். இப்படி போயிட்டாருன்னா அது ஒரு ராஜபலன், அது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். விபரீத ராஜயோகம்னு பேரு, கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்ங்கிற மாதிரி. அது மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல விஷயமாக 6ஆம் அதிபதி புதன் மறைகிறார். அது உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்னா உங்களுக்கு நல்ல யோகங்க. அது கடன் சுமையை குறைக்கும். 6ஆம் இடத்துல கடன் இருக்கு. அதே மாதிரி வேலையில கடினமா வேலை செய்றீங்க, ரொம்ப உடல் உழைச்சு செஞ்சுறங்க, சொற்பமான வருமானம் வருதுங்க, அது எல்லாத்தையும் மாத்திடுவார். நல்ல ஒரு சுமூகமான வேலைப்பாடு, மனசுக்கு திருப்தியான வேலையை தருவார். எதிரிகளின் தொல்லைகள் போகும்.
எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ரொம்ப விஷயமா அவங்கள பார்த்து பொறாமைப்படுறவங்க, உங்களுக்குன்னே வேலை செய்யக்கூடிய இடத்துல உரண்டை இழுக்கிறவங்க, உங்களை கார்னர் செய்து ஏதாவது அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமையினால் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்னும் வியப்பை தரும். அவர்களால் தொட முடியாத இடைத்தரத்திற்கு உங்களுடைய வளர்ச்சியை இது கொண்டு போய் செல்லும். அப்பேற்பட்ட நன்மைகள் நடக்கும். 6ஆம் இடத்தினுடைய புத பகவான் அதுல இப்ப செவ்வாய் வேற இருக்கின்ற காரணத்தினாலே உஷ்ணமான சில உடல் உபாதைகள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிவாய நமக.